ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற திருமாங்கல்யம் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நேற்றைய எபிசோடில் அம்பிகாவும் மகாவும் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் இன்றைய எபிசோடில் பரபரப்பான திருப்பங்கள்லாம் ரசிகர்களை கவர்ந்து இழுத்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன்படி கோவிலுக்கு வந்த அம்பிகா ஆட்டோவிலிருந்து இறங்கி ஆட்டோ டிரைவருக்கு பணம் கொடுக்க பையிலிருந்து பணத்தை எடுக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய கொலுசு தவறி கீழே விழுது, அவங்க கையில் வச்சிருந்த கொலுசு. இதை கவனித்த மகா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கொலுசை எடுத்து யாருக்கும் தெரியாமல் கையில் மறைச்சிட்டுக்கிறாங்க. இதற்கிடையில் கொலுசு காணாமல் போனதை உணர்ந்த அம்பிகா ஆட்டோவும் தன்னுடைய பையும் முழுவதுமாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் கொலுசு கிடைக்காததால் அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு புறம் மகா கையில் இருந்த கொலுசை கோவில் உண்டியலில் போட்டுறாங்க. சாமியார் கொலுசை பற்றி கேட்க அதை எங்கோ தவற விட்டதாக கூறிய அம்பிகா பின்னர் அதை தேடி செல்வதாக சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் கவிதா மகாவின் பையை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்போது கிழிக்கப்பட்ட நிலையில் மகா மட்டுமே இடம்பெற்றிருந்த திருமண புகைப்படங்களை வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. தொடர்ந்து பையினுள்ள இருந்த அந்த ஒரு கொலுசையும் வந்து எடுத்து கவிதா அதை வெளியே தூக்கி எறிகிறாங்க. ஒரு கொலுசு தானே அம்பிகா கிட்ட கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு மகா கோவில் உண்டிலேயே போட்டுடுறாங்க. இன்னொரு கொலுசு மகா கிட்ட தான் இருந்துச்சு. அதை கவிதா வந்துட்டு ஹாலில் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த கொலுசு ஹாலில் விழற ஒன்னே அதை வந்து மயில் வந்து பார்த்துடுறாங்க. இதை மகாவுடையதாக இருக்கலாம் அப்படின்னு நினைத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்பிகாவும் மகாவும் வீட்டிற்கு திரும்புகிறாங்க. அம்பிகா நேராக தனது அறைக்கு சென்று காணாமல் போன கொலுசை தேட தொடங்குறாங்க. அப்போது மயில் மகாவிடம் சென்று கையில் இருந்த கொலுசை காட்டி இது உன்னுடைய கொலுசா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்த மகா ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வந்து அம்பிகாவின் கண்களில் கொலுசு படுது. இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த கொலுசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயிலுக்கிட்ட இருந்து அதை வாங்கிக்கிறாங்க. இதனால் மகா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, ஒரு கொலுசு வந்து நம்ம இப்போ தான் உண்டியலில் போட்டு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சோம், திரும்ப இப்படி இன்னொன்று கொலுசு அவங்க கையிலே கிடச்சிருச்சுன்ற மாதிரி ரொம்பவே வருத்தமாகறாங்க. ஸோ இதையடுத்து வீட்டில் என்னென்ன புதிய பிரச்சனைகள் வெடிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா ஜீ தமிழில் திருமாங்கல்யம் சீரியலை காண தவறாதீர்கள். இரவு 7:30 மணிக்கு. அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.